த மோஸ்ட் வைரல் ஐபிஓ லென்ஸ்கார்ட் ஐபிஓ நான் ஏன் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் ஆஃபர் ஃபார் சேலுக்கு போகுது. அதாவது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸிட் ஆகுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 2150 crores மட்டுமே. அதாவது 30%க்குள்ளே மட்டும்தான் நம்ம பப்ளிக்கிட்ட ரைஸ் பண்ணுற அமௌண்ட்டை அவங்க பிஸ்னஸ்க்கு போடுறாங்க. மற்ற ரெட் ஃப்ளாக்ஸ் பற்றி பார்த்துடலாம் இப்போது. ஃபர்ஸ்ட், அன்அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ். அதாவது 200ன்ற பி ரேஷியோவில் லிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா வியரபிள் செக்டார்ஸில் டைட்டனும் சரி, மற்ற கம்பெனிஸ் லைக் ஜுவல்லர்ஸும் சரி லெஸ் தென் 90க்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தேர்ட், டிஆர்எஸ்பி ரீட் பண்ணதில் சில அன்கிளியர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசட்ஸ்க்கு கீழே ரைட்ஸ் ஆஃப் யூஸ் அசட்ஸ்ன்றது மோர் தென் டபுளாக இருக்குது. இது எனக்கு கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருந்துச்சு. இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் மோர் தென் டபுளாக இருக்குது. இது இயர் ஆன் இயர் ரீட்டைன் ஆகாது. இது ஜஸ்ட் ஒரு பேப்பர் மணி மட்டும்தான். இதை சிஏ ராச்சனா அவங்களோட சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், வேணும்னா போய் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்பவே பேசப்பட்ட ப்ரொமோட்டரோட ரீசன்ட் டிரான்சாக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இங்கே ப்ரொமோட்டர் மார்க்கெட்டில் உள்ள ஆர்பிட்ராஜை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. பியூஷ் பன்சல் ஜூலை மந்தில் மட்டும் 4.27 crore ஷேர்ஸ், ஒரு ஷேர் 52 ரூபாய்க்கு அக்வயர் பண்ணியிருக்காரு. இந்த மார்க்கெட் வேல்யூவேஷன் ஆப்டிமிசம்னால அவங்களுக்கு மேக்ஸிமம் கெயினும் கிடைக்கும், அதே நேரத்தில் ப்ரொமோட்டர் ஸ்டேக்ஸும் குறையாமல் இருக்கும். இப்போது ஈவன் பியூஷ் பன்சல் 52 ரூபாய்க்கு 2.5 கோடி ஷேர்ஸ் வாங்கியும் அவரோட வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் டிஆர்எஸ்பி படி 18 rupees கிட்ட தான் இருக்குது. சிமிலர்லி அவங்க சிஸ்டர் நேகா பன்சலோட ஆவரேஜ் காஸ்ட்டும் 7.6 rupees தான் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்களோட ஹார்ட் அண்ட் மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போது நீங்கள் தானே டிசிஷன் எடுக்கணும். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பீங்க நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கண்டென்ட். தேங்க்யூ.